ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி கொத்து சப்பாத்தி எப்படி செய்து பார்க்கலாம். இது சாப்பிட்றதுக்கு அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா ஜூஸி அண்ட் சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்ம வீட்டில் சப்பாத்தி மீந்து போயிடுச்சுன்னா நம்ம அதை சூடு பண்ணி சாப்பிட்டா கூட அந்தளவுக்கு வந்து சாஃப்டாக இருக்காது. பட் கொத்து சப்பாத்தியாக அதை நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நல்லா சாஃப்ட் அண்ட் ஜூஸியாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஒரு 5 சப்பாத்தி வச்சு தான் நான் கொத்து சப்பாத்தி வந்து செய்ய போகிறேன். ஃபஸ்ட்டு சப்பாத்தி எல்லாத்தையும் இந்த மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க. ரோல் பண்ணிவிட்டு இதை வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கையாலேயே வந்து பிச்சு போட்டு செய்யலாம், நல்லாயிருக்கும். பட் இந்த மாதிரி செய்யும்போது இது பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும், எல்லாமே ஈவனாக இருக்கும். ஸோ அதனால் இதை கட் பண்ணிவிட்டு இதை அப்படியே தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஸோ எண்ணெய் நல்லா சூடான அப்புறமா ஒரு 2 பச்சை மிளகா பொடியாக அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா அந்த பச்சை மிளகா வந்து வதங்கட்டும். அந்த பச்சை மிளகா ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து நீல வாக்கில் வரைஞ்சி சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும். சரி, நம்ம இதே மெத்தடில் வந்து பரோட்டாவும் கூட செய்யலாம், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ ஒரு 2 தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் நல்லா வந்து வதங்கட்டும். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு அரை டேபிள் ஸ்பூன் வந்து கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வந்து கலரி விட்டுக்கோங்க. ஸோ மிளகாத்தூள்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு ஒரு 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கலாம். ஸோ நம்ம முட்டை சேர்க்கும் போது தான் நல்லா சப்பாத்தி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா ஜூஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 2 முட்டை உடச்சி ஊற்றிட்டு இதை நல்லா வந்து கலரி விட்டுருங்க. இது நல்லா கலரி விட்டுடலாம். நல்லா பொடி மாஸ் மாதிரி நல்லா கலரி விட்டுருங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சப்பாத்தியை வந்து சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து கலரி விட்டுருங்க. ஸோ எல்லா மசாலாவும் சப்பாத்தியில் படுற மாதிரி இது நல்லா கலரி விட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ அவ்வளோதாங்க, சூப்பராக நல்லா கலர்ஃபுல்லாக கொத்து சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் மை ஃபேவரட் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.